ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைத்து டெபாசிட் கணக்குகளிலும் நாமினி பெயரை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வங்கிகளுக்கு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. அந்த செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. அனைத்து டெபாசிட் கணக்குகள் மற்றும் பாதுகாப்பு பெட்டகங்களில் லாக்கரில் வாடிக்கையாளர்களின் நாமினி நியமனதாரர் பெயர் கண்டிப்பாக இடம்பெறுவதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியிருக்காங்க. ஏராளமான டெபாசிட் கணக்குகளில் நாமினி பெயர் இன்னைக்கு இல்லாத ஒரு சூழல் இருக்கு. இதற்காக ஆர்பிஐ தான் ஒரு அறிவுறுத்தல் தற்போது கொடுத்துருக்காங்க. டெபாசிட் தாரர்கள் இறந்து விட்டாங்கன்னா குடும்பத்தினர் அந்த பணத்தை சிரமம் இல்லாமல் பெறும் வகையில் நாமினி பெயரை பரிந்துரைக்கும் வசதி தற்போது அளிச்சிருக்காங்க. ஆனால் ரிசர்வ் வங்கி மேற்கொண்ட ஆய்வில் ஏராளமான டெபாசிட் கணக்கில் நாமினி பெயர் இடம்பெறாதது கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் தற்போது செயல்பாட்டில் உள்ள அனைத்து டெபாசிட் கணக்குகள், அதே போல் புதிதாக தொடங்கப்படும் கணக்குகள் மற்றும் பாதுகாப்பு பெட்டகங்களில் வாடிக்கையாளர்களின் நாமினி பெயர் கண்டிப்பாக இடம்பெறுவதை உறுதி செய்யணும் அப்படின்னு ஆர்பிஐ அறிவுறுத்தியிருக்காங்க. இது தொடர்பாக சீரான கால இடைவெளியில் வாடிக்கையாளர் சேவை குழுக்கள் மூலம் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வங்கிகளுக்கு ஆர்பிஐ சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. நீங்களும் புதுசாக ஏதாவது கணக்கு தொடங்குனீங்கன்னா வங்கியில் நாமினி பெயரை கண்டிப்பாக இடம்பெறுற அளவுக்கு நீங்கள் உங்களோட விண்ணப்பங்களை பதிவு செய்யுங்க. நன்றி.